அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்சைஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் மார்பு 31.5, நடுமார்பு 32.5, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. சரியா? நம்ம எப்பொழுதுமே 30, 32, 34 இந்த மாதிரி தான் நம்ம கணக்கிடுவோம். ஆனால் அந்த அந்த கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, வெளியே எங்கேயோ தைச்சிருக்கிறாங்க, சைடில் லூஸ் வருது. அதாவது அக்களுக்கு கீழே, அதாவது ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோலுக்கு கீழே இந்த பகுதியில் லூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி அது லூஸ் வராமல் வரணும். லூஸ் எங்கே தைக்க கொடுத்தாலும் எங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி அளவு ஜாக்கெட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்னா, அளவு எடுத்துட்டோம். அளவு ஜாக்கெட் வச்சு கரெக்டாக பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அளவு எடுத்து பாருங்கள். இந்த சைடில் இதுக்கு கீழே இந்த இடத்துல லூஸ் வருது. கேமராவில் தெரியுதான்னு பாருங்கள். இந்த இந்த பகுதியில் லூஸ் வருது அப்படி சொல்கிறாங்க. இதுலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டைட்டாக இருக்குது, ஆனால் இங்கே லூஸாக இருக்குது. இங்கே எல்லாமே நடுமார்பு எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் இங்கே மட்டும் லூஸ் வருது. இதை என்ன காரணம், எனக்கு ஒரு ஜாக்கெட்டு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் அளவு ஜாக்கெட்டு கொடுத்தாங்க. நாங்கள் அளவு ஜாக்கெட்டை இது பண்ணிக்கல. சரியா? அப்போ என்ன செய்கிறோம், நம்ம நேரடியாகவே அளவு எடுத்துட்டோம். நேரடியாக அளவு எடுத்து அந்த அளவு தான் 31, நடுமார்பு 32, இடுப்புமே 2 அளவு எடுத்தோம். எப்படி கேட்டிங்களா, இங்கே பாருங்கள், இந்த இடம் அண்டர் பஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு அளவு எடுத்தோம். இடுப்பு இந்த அண்டர் பஸ்ட் சுற்றளவு எடுத்தோம். இந்த அண்டர் பஸ்ட் சுற்றளவை விட இது 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இந்த ஜாக்கெட்டினுடைய பாட்டம், இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம் அளவு கம்மியாக இருக்குது. இது ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருந்தது, இது 1/2 இன்ச்சு கூடுதலாக இருந்தது. இதையும் கணக்கில் எடுத்து இடுப்பு 2 அளவு எடுத்திருக்கு. அண்டர் பஸ்ட்டில் ஒரு அளவு, ப்ளவுஸினுடைய அடிப்பகுதியில், அதனால் அந்த அளவையும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு இப்போது இதை உங்களுக்காக வேண்டி நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரியா? அந்த சைடு சுருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதை நான் எப்படி உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், எதனால் அது வருது, ஏன் வரல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. பேக் பார்ட்டை முதல்ல டிசைன் பண்ணுறோம். சரியா? இப்போது இந்த ஒழுங்கு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு கோடு போட்டுக்கிறோம். சரியா? ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு அதே கோடு போட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கிட்டோம். அவங்களுக்கு உயரம் 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. நேரடியாகவே அளவு எடுத்துட்டோம். சரியா? அவங்களுக்கு ஷோல்டர் 15 இருந்தது, 15ல் பாதி 7.5, 7.5ல் ஒரு 1.25 கழிக்கிறோம். 1.25 கழிச்சது போக 5.25 வரும். இது கழுத்து 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஓகேவா? இப்போ 31/4 அவங்களுக்கு 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சாக வச்சுக்கிடுவோம். சரியா? 1/2 இன்ச்சு லூஸு, அதனால் 8.5 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு, அப்போது 10 இன்ச்சு வச்சுக்கிறோம். 10 இன்ச்சுங்க வச்சுட்டு இதை 1.5 இன்ச்சு என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணிடுறோம். சரியா? இதை 10 இன்ச்சு வச்சுட்டு இங்கேயும் அதே மாதிரி 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணிடுறோம். இப்போ அவங்களுக்கு இடுப்பு நம்ம 27.5, அதாவது அடிப்பகுதியில் 27. இப்போ 27 தான் நான் இதில் வைக்க போகிறேன். 27.5 வைக்கலை. சரியா? 27/4, அப்போ 6.25 ப்ளஸ் 1 7.25. 7.25 அளவு 7.25. இங்கேருந்து நம்ம 1.5 வச்சுக்கணும். அப்போ இதில் நாம் ஒரு லைனை போட்டோம். ரெண்டு இன்ச்சு ஒரு கோடு.
இப்போ அவங்களுக்கு கழுத்து வந்தில் 7 இன்ச்சு, நம்ம ஒரு 6.25 வச்சுக்கணும். இப்போ ஆம்கோல் இறக்கம், ஆம்கோல் சுற்றளவு அவங்களுக்கு 15 வருது. 15 ஆக்சுவலி வராது இந்த சைஸுக்கு, ஆனால் 15 வருது. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அதுலேயும் இதுலேயுமே ஒரு 1/2 இன்ச்சை கூட்டிக்கிறோம். 5 இன்ச் வைக்கிறோம். 5 இது சரி வராட்டி இன்னும் கொஞ்சம் கூட்டணும். இப்போ இங்கே வந்து 1 இன்ச்சு வச்சு ஃப்ரெஞ்சு கவ் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுருவோம். இப்போ 7 இன்ச்சு அவங்களுக்கு தேவை. 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அதை நாம் கட்டிங்கில் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது பேக் பார்ட்டுடைய டாட்டு 7.25 பாதி 3 ஒரு 3 கோடு வரும். அதே வந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஏற்கனவே 32, 30 எல்லாம் போட்டிருக்கிறோம், வீடியோ போட்டிருக்கிறோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மல் அளவில் அவங்க பாடி ரொம்ப லீன் பாடி தான், ஆனால் நார்மலாகவே இல்லை, எல்லாமே அப்டாரபிளாகவே இருந்தது. அதனால தான் சரி ஒரு வீடியோ போடுவோம், இது மாதிரி உள்ளவங்களுக்கு பயனுள்ளதாக தெரியும், சரியா? அதனால தான் போடுறேன். இப்போது நாம் பேக் பார்ட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ கட் பண்ணிடுவோமா? ஓகேவா? இப்போ பேக் பார்ட்டு ஃபினிஷ். ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவு அவங்களுக்கு சுற்றளவு 7 இன்ச்சு வர்றதுனால என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை உள்பக்கம் கொஞ்சம் இடம் விட்டு மடிக்கிறோம். பாருங்கள், உள்பக்கம் தள்ளி வச்சு மடிக்கிறோம். தள்ளி வச்சு மடித்தா தான் என்ன செய்யும், நமக்கு சரியாக வரும். ஒரு சைடாக ஒட்டு போடலாம், இதில் மட்டும் ஒட்டு போட்டுக்கலாம். இதுலேயும் இந்த 2 பக்கம் மட்டும், இல்லைன்னா 4 பக்கம் ஒட்டு போடணும், சரியா? அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அவங்களுக்கு 6 இன்ச்சு உயரம் கேட்டிருந்தாங்க. 6 + 6, சரியா? இது வந்து அவங்களுக்கு 31, 32னா 3.25 வச்சுக்கலாம். 3.25 வச்சுக்கலாம். 3.25 அவங்களுக்கு சரியாகும். ஏன்னா 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.25 வரும். ஓகேவா? இது 10ஆல் தான் டிவைடட் பண்ணணும். கை சுற்றளவு வந்து 11 இன்ச்சு இருந்துன்னு வைங்களேன். அப்போ 5.5 நம்ம இது லைனிங் ப்ளவுஸாக இருப்பதுனால கூட ஒரு கோடு வச்சுக்கணும். கூட ஒரு கோடு வச்சு நான் இதை மென்ஷன் பண்ணிடுவேன், சரியா? இப்போ இங்கேருந்து 7 இன்ச்சு. இப்போ இதில் நாம் கிராஸாக ஒரு கோடு போட்டோம். 7 பாதி. இதையே வச்சு நம்ம அளந்து பார்த்துக்கலாம், சரியா? நம்ம கட் பண்ணோம்ல, இந்த ஏரியா சரியாக இருக்கான்னு பார்ப்போம். சரியாக இருக்குது, பாருங்கள், சரியாக இருக்குது. ஓகேவா? இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு அப்படி வச்சு நாம் முதல்ல இந்த உள் பகுதியில் உள்ள லைனை வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகேவா? பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே இப்போ இதை கொஞ்சம் இறக்கி பாருங்கள், வீடு போட்டுருவோம். இவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? இந்த லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த மத்தி லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு. அதாவது புதுசாக நீங்கள் தையல் பழகுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரியா? இப்போ நாம் ஸ்லீவும் கட் பண்ணிடலாம்.
இதை அடையாளப்படுத்திடுவோம். ஸ்லீவ் ஜாயிண்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மார்க்கும் ப்ளவுஸுடைய சைடு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சைடு ஜாயிண்ட்டுடைய மார்க்கும் கரெக்டாக போய் உட்காரணும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் எல்லாமே நம்ம கரெக்டான ஒரு அளவு வச்சுருந்தோம்னா சரியாக போய் உட்காரும், இல்லைன்னா உட்காராது. சரியா? இப்போ இந்த உள் வளைவை நாம் கட் பண்ணிக்கலாம். இதில் அடையாளப்படுத்திட்டோம். இதான் முன்பாகம், ஃப்ரண்ட் பார்ட்டில் போய் அது உட்காரும். அதை கட் பண்ணி இப்போ இது மையப்புள்ளி, இதுலேயும் அடையாளப்படுத்திடும். ஸ்லீவும் முடிஞ்சது. ஃப்ரண்ட் பார்ட் இது ஃப்ரண்ட் பேக் பார்ட்டை வச்சு நாம் மார்க் பண்ணிக்கிறோம். அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இதை எடுத்துடலாம். அவங்களுக்கு கழுத்தளவு 5 கேட்டிருந்தாங்க. நாம் ஒரு 5.25 வச்சுக்கிறோம். தையல் தும்பு போக 5.25 வச்சுக்கிறோம். சரியா? இப்போ ஆம்கோலில் இங்கே ஒரு 3 கோடு நம்ம தள்ளி வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஆம்கோல் வந்து நாம் போட்டுட்டோம், லைன் போட்டுட்டோம், வரைஞ்சிட்டோம். அப்போ இதுலேருந்து நம்ம அளவு எடுக்கணும். எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேக் பார்ட்டில் வந்து நம்ம 8 இன்ச்சு வச்சோம். 8 இன்ச்சு வச்சோமா, அவங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னா 8 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக பார்த்தோமா, அதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம். 1/2 இன்ச்சு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வச்சு 8 இன்ச்சாக நம்ம வச்சிட்டோம். அப்போது 8 எவ்வளவு 17. அவங்களுக்கு 31 ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸு மொத்தத்துக்கு 1 இன்ச்சு லூஸ். அப்போது என்ன ஆகுதுன்னா 15 தேவை. அப்போது இந்த 17 இப்போது 32.5 மைனஸ் இங்கே இருக்கிறது 17, பேக் தட்டில் இருக்கிறது 17 இன்ச்சு. அப்போது 15 அது போக எவ்வளோ தேவைப்படுதுன்னா 15 தேவைப்படுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 7.25 வேண்டியிருக்கு. இப்போது 7.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு வேணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த ஆம்கோல் டாட் இருக்கு பாருங்க, இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு என்ன செய்கிறோம்னா இந்த பக்கம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இங்கேருந்து நாம் அந்த அளவை எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா 7.25 ப்ளஸ் 1/2, 7.25 ப்ளஸ் 1/2 எவ்வளோ வரும் 8.25. பாருங்கள், இங்கேருந்து நம்ம 8.25 வைக்கிறோம். 8.25 வச்சு அப்புறம் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, இதுதான் கணக்கு. சரியா? இந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டோம். இப்போ முன்பாகத்துடைய மார்பு சுற்றளவை அங்கே 8.5 வச்சோம், இங்கே 3/4 இன்ச்சு குறைச்சிருவோம். 3/4 இன்ச்சு குறைச்சி இங்கே 7.25 வைக்கிறோம். 7.25னா தேவை வந்ததில் 31 ப்ளஸ் 1 இன்ச்சு 32.5 பேக் பார்ட்டில் 8 17 போனால் அது போக நமக்கு 15 தேவை. அந்த 15க்கு இங்கே என்ன செய்யணும்னா 7.25 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் கணக்கு. இங்கே 7.25 ஆட் பண்ணிட்டோம். இப்போ முன் மார்பு உயரம் அவங்களுக்கு என்ன செய்யறோம்னா 11 ப்ளஸ் 1/2. 11 எப்படி வைக்கிறோம் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நடுமார்பு 32.5 32.5/3 11 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. அப்போது நாம் என்ன செய்யறோம்னா 11 இன்ச்சே வச்சிடலாம். 11 இன்ச்சு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தையல் 11. இதுதான் அதாவது அண்டர் பஸ்ட் அளவு. ஓகேவா? இந்த அண்டர் பஸ்ட் அளவை நம்ம என்ன செய்கிறோம் இதில் மென்ஷன் பண்ணிடுறோம். கோடு போட்டுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக வேண்டி நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம். ஃபுல் கோடு போடணும்னா முழுவதும் ஒரு அடையாளம், அவ்வளோதான். இந்த அடையாளம் இருக்குது. இப்போ இதில் நம்ம சில அளவு எடுக்க வேண்டியிருக்கிறதுனால இந்த அடையாளத்தை நாம் பயன்படுத்த போகிறோம். சரியா?
இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு கிராஸ் பட்டிக்காண்டி வைக்கிறோம். ஒரு போட்டுட்டு இதை கிராஸ் ஆகிக்கிறோம். இந்த ஒரு 1/4 இன்ச்சு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிராஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் என்ன செய்கிறோம்னா அந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக உள்ளதை அப்படியே கிராஸ் பண்ணியாச்சா. இப்போது மிட் பாயிண்ட் டாட்டு எவ்வளோ வருது? 32.5 டிவைடட் பை 4, அப்போ 8.25 வருது. 8.25க்கு ஒரு கோடு கம்மியாக வருது, ஆனால் 8.25 வச்சுக்கலாம். நம்ம 8.25 வச்சு இந்த இடத்துலையும் நாம் ஒரு கோடு போட்டுருவோம். அளவுக்காக வேண்டி ஒரு கோடு போட்டுருவோம். இது மிட் பாயிண்ட் அளவு. இப்போது ஊக்குப்பட்டியிலிருந்து மிட் பாயிண்டோடைய மைய புள்ளிக்கு 3 இன்ச்சு 3 கோடு வைக்கிறோம். அதாவது 32.5 டிவைடட் பை 10, 10க்கும் போது 3.25 வருதா. 3.25 ஒரு கோடு நம்ம கூடுதலாக வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? வச்சுட்டு என்ன செய்கிறோம்னா இப்போ இதையும் மைய கோடாக போட்டு விட்ருவோம். இந்த கோடையும் இணைச்சி விட்ருவோம். சரியா? இந்த கோடு கிடையாது, இணைச்சி விட்டோமா. இப்போது நாம் பேக் தட்டை வந்து அளந்து பார்க்க போகிறோம். பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நடு மார்பு இருக்கு பாருங்கள். இப்போது இங்கேருந்து 8.25 வச்சுருக்கிறோமா, அதே 8.25 இங்கே வைக்கிறோம். இங்கேருந்து என்ன செய்கிறோம்? நடு மார்பு புள்ளி இந்த இடத்துல இருந்து இதை அளந்து பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது? 8.25 இருக்குது. இப்போது இங்கேருந்து இங்கே 8.25 இருக்குது. இப்போ 8.25னா நமக்கு தேவை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 32.5 ப்ளஸ் 1 இன்ச்சு, அப்போ 33 நம்ம என்ன செய்கிறோம்? 4ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த 1 இன்ச்சு வந்து லூஸு, சரியா? 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 4ஆல் டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வருது? 8.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வருது. அப்போ நம்ம 8.5 இன்ச்சாவே எடுத்துக்கலாம். ஒரு கோடு கம்மியாக பார்க்க வேண்டாம். 8.5 இன்ச்சாக எடுத்தோம்னாலும் இங்கே 8.25 இருக்குது. அப்போது 33.5 மைனஸ் பேக் பார்ட்டில் 8.25 இருக்குது. 8.25 16. இந்த 16 இங்கே மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் 16.5. ஓகேவா? அப்போ தேவை எவ்வளவு? 17. அடுத்து 17 இன்ச்சுனா நாம் இங்கே என்ன செய்கிறோம்னா 8.5 இன்ச்சு வைக்கிறோம். இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறோம்? 8.5 இன்ச்சு வைக்கிறோம். இதான் அளவு பாருங்கள், 8.5 இன்ச்சு. சரியா? இப்போது 8.5 இன்ச்சிலேருந்து இங்கே ஒரு லைன் போட்டுரும். இந்த மேலே இங்கே 1/2 இன்ச்சு கூடுதலாக வச்சோம்ல, அதே அளவு நம்ம முதல்ல நிதானமாக வச்சோம். ஒரு அப்ராச்மெண்ட்டாக கரெக்டாக தான் இருக்குது. இந்த 1/2 இன்ச்சிலேருந்து என்ன செய்கிறோம்? இங்கே ஒரு கோடு போட்டுரும். இப்போ இங்கே 1/2 இன்ச்சில் கோடு போட்டிருக்கணும். இங்கே நமக்கு தேவை எவ்வளோ தெரியுமா? இடுப்பளவு 27.5. 27.5 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம்னா 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ இருக்குது? 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது, நாம் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த 2 இன்ச்சு தான் இங்கே என்ன செய்கிறோம்னா இங்கே 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு. இது 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு கோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு இங்கே 1 இன்ச்சு வச்சுக்கிட்டோம். அதே சமயம் இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்காண்டி விரிவுபடுத்திக்கிட்டோம் ஒரு சைடுக்கு. இது இந்த உயரம் பார்க்கணும்ல. இந்த உயரம் எப்படி பார்க்குறதுனா இந்த 32.5 டிவைடட் பை 12. இந்த 12 போடும்போது நமக்கு 2.25 கிடைக்குது. ஓகேவா? இந்த 2.25 இங்கே வச்சிடும். பாருங்க, இது 2.25. இதுதான் அளவு. இந்த மைய புள்ளியில் வைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இவ்வளோ கீழே இறக்கி தான் வைக்கணும். இந்த 2.25 இந்த தையல் தும்புக்காக இருக்குன்னு 1/2 இன்ச்சு இங்கேருந்து தான் எடுக்கணும், இதிலேருந்து எடுத்துடக்கூடாது. மையப்புள்ளியை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும். அதில் போய் இந்த தையல் போய் டச் ஆகக்கூடாது. டச் ஆச்சுன்னா சரி வராது, சரியாக இருக்காது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ரொம்ப பாயிண்டாக அந்த இடத்துல கூம்பா தெரியும், கூம்பா நிற்கும். அது சில பேருக்கு பிடிக்காது, சில கஸ்டமருக்கு அது பிடிக்காது. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இதெல்லாம் நம்ம செய்யணும். சரியா? இப்போது இதை போட்டாச்சு. இங்கே 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே 1/2 இன்ச்சு. இப்போ இதை அளந்து பார்க்கணும். இதில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது இங்கே கோடு கொஞ்சம் தள்ளி வந்தாலும் வந்தால் நம்ம இந்த கோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த 7.5 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7.5 இன்ச்சை அளக்குறோம். இங்கே 2.25. இந்த 2.25 இங்கே இந்த இடத்துல 2.25 பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே வைக்கிறோம். நமக்கு தேவை கரெக்டாக இருக்குது பாருங்க. அதாவது 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி கரெக்டாக வந்து உட்காந்துருச்சா? இதுதான் கணக்கு. இப்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு கண்டிப்பாக வராது. சைடு சுருக்கு நிறையா காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் சைடு சுருக்கு வர்றதுக்கு நாம்
நாம் நடுமார்பை கணக்கு பண்ணாததான் காரணம். நடுமார்பு இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாட்டை கரெக்டாக பிடிச்சோம்னா இதை வந்து கிராஸாக தைக்க வேண்டாம், உள்ளே வளைச்சி தைக்க வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். இதை இந்த புள்ளியவும் இந்த நடுமார்புடைய கணக்கும் இந்த டாட்டு, அதாவது மெயின் டாட்டு, நடுமார்பு கணக்கு, இடுப்புனா அண்டர் பஸ்டுடைய இடுப்பு ரொம்ப முக்கியம். அதாவது யாருமே எடுக்க மாட்டாங்க, ஆனால் எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம்னா இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். இந்த அண்டர் பஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு சிலருக்கு தேவை இருக்காது, ஒரு சிலருக்கு இடுப்பு பெருசாக இருக்கும். இடுப்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு இதை வந்து நம்ம கணக்கில் கொள்ளக்கூடாது. இப்போ இந்த மாதிரி லீன் ஸ்ட்ரெச்சராக இருக்கவங்க, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நாம் இது 2 அளவு எடுக்கணும் கண்டிப்பாக. அளவு எடுத்தா, அதாவது அண்டர் பஸ்ட் ஒரு அளவு, அடியில் உள்ள இடுப்பு அளவு ஒன்று. ஏன்னா இடுப்பு அளவு 13 இன்ச்சு வைப்போம், 11 இன்ச்சு, அதாவது உயரம் 13 கேட்பாங்க, சில பேர் 12 இன்ச்சு கூட கேட்பாங்க. அதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா இந்த அடிமார்பில் ஒரு அளவு போட்டு இந்த அடிமார்பில் வந்து இது என்ன செய்யணும்னா கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைக்கும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் லூஸ் வராது, சுருக்கு வராது, எதுவுமே வராது. இதை நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? நான் இப்போ இதுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ வந்து இப்போ போட்டேன். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்குது, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. சரி பண்ணணும்னா என்ன செய்வாங்க தெரியுமா, அந்த சைடில் இப்படி ரவுண்டாக இங்கேருந்து இப்படி பிடிச்சி விட்ருவாங்க. ஆம்கோல் சரியாக இருக்குது, மேல் மார்பும் சரியாக இருக்குது, ஆனால் இதில் மட்டும் ஏன் லூஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் காரணம். இந்த லூஸ் வந்ததில் என்ன செய்யணும்னா, இப்போ நாம் இங்கே இப்போ கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அளவு, சரியா? கட் பண்ணிவிட்டு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இப்போது கட் பண்ணிடுவோமா? சாரி, இந்த இது அளவு எடுத்துக்கிடுவோம். கழுத்து, முன்கழுத்தை லைட்டாக இதாக இருக்குல்ல, இது ஓரத்தில் லைட்டாக வந்து இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கிராஸ் பண்ண வேண்டாம். பண்ணிக்கிட்டு இதில் அப்படியே போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு இப்போ கட் பண்ணிடுவோமா? இன்னொருக்க செக் பண்ணிடுவோம். ஏன்னா கட் பண்ண பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இது 11.5, இதுதான் ரொம்ப முக்கியம். 11.5, இது 8.5 இருக்கா? 8.5 இருக்குது. இது 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாகணும். 2.25, இங்கே 2.25 மைனஸ் பண்ணிவிட்டு வச்சோம்னா 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. ஓகேவா? இது ஓகே, இது ஓகே. இப்போ உயரமும் ஓகே. இது 2 இன்ச்சு ஓகே, அவ்வளோதான். இப்போ நாம் கட் பண்ணிடலாம். இந்த வீடியோவுடைய நோக்கமே இந்த சைடில் லூஸாக இருக்குன்னு அந்த கஸ்டமர் கேட்டதுனால இப்போ தான் புதுசாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெளியே தைச்சிருப்பாங்க போல், ஆனால் ரெகுலர் கஸ்டமர் கிடையாது. இப்போ தான் வந்தாங்க, அவங்களுக்காண்டி ஒரு சாக்கெட் ஒன்றில் சுருக்கு இல்லாமல் நாங்கள் தைச்சி தாரோம் அப்படி சொல்லி வாங்கியிருக்கோம். அதே மாதிரி சுருக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? இதை ஏன் அப்படி வெட்டுறேன் அப்படின்னா, இதை பாருங்கள், இதை மடித்து வச்சிடணும். இதை மடித்து இது நேராக வச்சுட்டு இந்த மைய கோடு இருக்குது பார்த்தீங்களா, மத்தியில் உள்ள கோடையும் இந்த ரெண்டும் ஒன்று போல் சேர்த்துக்கணும். ஒரே மாதிரி நேர்கோட்டில் சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே வளைச்சி கட் பண்ணி விட்ருங்க. இந்த இருக்கு பாருங்கள், இதை லைட்டாக ஒரு கோடு கீழே தள்ளிக்கிட்டு இந்த கார்னரை பிடிச்சி அப்படி கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இதில் அடையாளப்படுத்திடுங்க. அப்படியே மடித்து வச்ச மாணிக்கே அடையாளப்படுத்திடுங்க, ஓப்பன் பண்ண வேண்டாம். இதையும் அதே மாதிரி அடையாளப்படுத்திடுங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்னா இதில் தையல் தும்புக்கு இடம் விடலை, அதையும் போட்டு விட்ருவோம். ஒரு 1.5 இன்ச்சு இது போட்டுட்டு கழுத்தும் கட் பண்ணி விட்ருவோம். பாருங்க, இப்போ கொஞ்சம் கிராஸாக வச்சு ஒரு கோடை போட்டுருங்க. போட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும்னா அடையாளப்படுத்திடணும். அதே மாதிரி இங்கே இருக்கிறாங்க, இந்த இடத்துல கொஞ்சம் இந்த கார்னருக்கு நேரம் என்றைக்கும் போடாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு தள்ளி வச்சுக்கோங்க. கார்னருக்கு நேரம் போட்டிங்கன்னா அந்த இடத்துல அதாவது ரவுண்ட் ஷேப் வராது, அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்துல இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா இதை வெட்டி அப்படி இதில் உங்களை கரெக்டாக போட முடியலை அப்படின்னா இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு இதில் வர்ற மடிப்பு வரும் பார்த்தீங்களா, அந்த மடிப்புக்கு நேரம் பிடிச்சி தச்சு விட்டுடலாம். அது ரொம்ப ஈஸி. அதாவது பிகினர்ஸ் பூராமே அந்த மாதிரி தான் செய்யணும், பார்த்துக்கோங்க. இது நம்ம அடையாளத்துக்காண்டி இதை கோடு போடுறோம். இதையும்
மெயின் டாட்டையும் சைட் டாட்டையும் நீங்கள் வந்து தச்சுட்டு இதை போட்டுக்கலாம். சரியா? இப்போ இங்கேயும் அடையாளப்படுத்திக்கலாம். இதுதான் தையல் வர இடம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை இந்த சைடு இந்த பிசுரையும் கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டோம்னா பாருங்க, இப்போ இதை நாம் மடித்து பார்த்துருவோம். ஓகேவா? அது உங்கள்கிட்ட நான் காமிக்கிறதுக்காண்டி தான் ஒரு பின்னை வச்சு குத்தி பின்ன வச்சு குத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ரெண்டும் மடித்து வச்சிட்டோம். இப்போது இந்த பொசிஷனை உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன். இது நமக்கு 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வரணும். இங்கே தையலுக்கு போக, அதாவது 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக வரணும். வருதா? பாருங்கள், இதில் 7 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்கும். இதுதான் அளவு. அதே சமயம் இங்கே வந்து 8.5 இன்ச்சு குறையக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்படி வச்சு அளக்கணும். இப்படி இதை கூம்பா வச்சுக்கிட்டு தான் அளக்கணும். அப்போ தான் அது சரியாக வரும். இங்கேயும் 8.5 இன்ச்சு குறையக்கூடாது. அப்படி வச்சு அந்த மத்தியில் வச்சு அளக்கணும். பாருங்கள், 8.5 இன்ச்சு. 8.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு கூட தான் இருக்குது. கூட இல்லை, ஆனால் நம்ம அளந்ததில் மிஸ்டேக்கு. 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதுதான் அளவு. இப்படி வரும்போது இப்போ இதை பிடிக்கும்போது இது இங்கே வந்துடும். இங்கே வரும்போது இந்த இடத்துல லூஸ் வர வாய்ப்பே கிடையாது. லூஸ் வரவே வராது. சரியா? இப்போது இதையும் பிடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு மடிப்பு வரும். பாருங்க, இந்த மடிப்பு வருதா? இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த மடிப்பு வருது. இந்த மடிப்பு வரும்போது அந்த மாதிரி வச்சு நீங்கள் பிடிச்சி அடிச்சுக்கலாம். இதையும் தச்சுட்டு இதை போட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? இது சரியாயிடுச்சா? இதுதான் அளவு. இதனால தான் சைடு லூஸ் இருக்குன்னு கேட்டதுனால நமக்கு இந்த வீடியோவை நாங்கள் போடுறோம். சரியா? பாருங்கள். இந்த அடுத்து என்ன செய்யணும்னா கிராஸ் பட்டி. இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போகும்னு நினைக்கிறேன். விளக்கம் சொன்னாலே கொஞ்சம் லென்த் ஆயிடுது. மனசு கஷ்டப்படாமல் பாருங்கள். பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2.25 3 இன்ச்சு வச்சுக்கலாம். 3 + 1.5 3 1 4.5 நீளம் வேணுங்களா? இது வந்து 10.5. இங்கே 4.5 கரப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அதோட சேர்த்து அளந்துருங்க. அது கொஞ்சம் நல்லா ஸ்டிப் கிடைக்கும். அதனால தான் நான் இதை என்றைக்குமே சேர்த்து எடுத்துருவேன். சில பேர் கட் பண்ணி விட்ருவாங்க. நான் கட் பண்ணுறது கிடையாது. ஸ்டிப்னஸ் கிடைக்கிறதுக்காண்டி சேர்த்து எடுத்தோம். இப்போ இதை கழிச்சிட்டு நம்ம 4 இன்ச்சு வச்சுக்கணும். 4.5 இன்ச்சு பார்த்தோம்ல, இதை கழிச்சிட்டு 4 இன்ச்சு. அது சரியாக தான் இருக்குது. 4 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு. இது மெயின் டாட்டில் உள்ளது. அதை அப்படியேவும் இதை 1 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க. இந்த இடத்துல இறக்கிக்கிட்டு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. என்ன செய்கிறோம்? இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இதை கட் பண்ணிடும். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணிடுங்க. சரியா? இந்த அவ்வளோதான். சும்மா லைட்டாக வளைச்சிருங்க. வளைச்சிட்டு இந்த இடத்துல அடையாளப்படுத்திடுங்க. அந்த மைய புள்ளி இருக்குங்களா, டாட், மெயின் டாட். இப்போ இதை நாம் அப்படியே மடித்து வச்சு இந்த 1/2 இன்ச்சுக்கும் நாம் அடையாளப்படுத்திடலாம். இந்த 1/2 இன்ச்சு இருக்குதுங்களா, இதையும் அடையாளப்படுத்தலாம். தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. பாருங்கள், இதையும் கட் பண்ணியாச்சு. இதனுடைய நோக்கம் சைடு ஆம்கோலுக்கு கீழே சுருக்கு வராது. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? பாருங்கள், இதுதான் அளவு. இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? வணக்கம்.